இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள். ஆனால் நான் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. ஏனென்றால் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் அவர். அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம். அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து இந்த அவையில் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள், வேல்முருகன் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், சதன் திருமலைக்குமார் அவர்கள், கே மாரிமுத்து அவர்கள், நாகேமாலை அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள், எம்.ஆர். காந்தி அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள், செல்வ பிறந்தை அவர்கள், உதயகுமார் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறீர்கள். இது குறித்து இந்த அவையில் உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீங்க. இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேலே தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க. சில இல்லை, ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார். யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவாக, உறுதியாக, ஆணித்தரமாக முதலையே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டிருந்தா அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுவதில்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 24/12/2024 அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை. இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க. அதுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையம். அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டி காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. என்எஸ்சியிலிருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பு இல்லை, கேமரா இல்லை, 19 ரூபா சொல்கிற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை. சம்பவம் நடந்த வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மூன்றாவது குற்றச்சாட்டு, முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க. மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்போ இந்த புகாரை விசாரிக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில் வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக்கொள்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமானது, இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும்.
அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தால் உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பலர் முயற்சி செய்கிறாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், இது மக்கள் மத்தியில் நிச்சயமா ஈடுபடாது. ஏன்னா நமது அரசு வந்ததிலிருந்து பார்த்துருக்கீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்கில் 86 விழுக்காட்டுக்கு மேல 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு பற்றி 2,39,000க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன தள்ளி விட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பது இந்த அரசு தான். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைனாலும் பரவாயில்ல, வீண் பழியை சுமத்தாமல் இருந்தா அதுவே போதும். மாண்புமிகு நீதிமன்றமே எதிர்க்கட்சி வழக்கறிஞரை பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணத்தோடு செயல்பட்டீங்கன்னு கேட்டுதான் நான் இங்கே நினைவுபடுத்துறேன். நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பேருதவியாக இருக்கும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மாநிலமாக திகழுது. இந்த அரசு அமைந்ததிலிருந்து நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம். இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் 10 மாநகரங்களில் நம்ம கோவையும் சென்னையும் இருக்கு. பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு. 10 லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்களில் திருச்சி, வேலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் ஆகிய 5 நகரங்களும் முதல் தரவரிசையில் பாதுகாப்பான நகரங்களாக இருக்கு. சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் எந்த பாலியல் வன்கொடுமை புகாரிலையும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்ததும் இல்லை, விலகி நிற்கிறதும் இல்லை. மனசாட்சி இல்லாமல் பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுகிறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்லை, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பாதிக்கப்பட்ட பெண்களை ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்றார். பிரச்சனைக்குரிய 4 பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார். பாலியல் தொல்லை, ஆபாசமாக படம் எடுத்தல், செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தர்றார். வீடியோக்கள், செல்போன்கள் ஆகியவற்றில் 4 குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க. இதனை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பதியல, எல்லோரையும் விடுவிச்சிட்டாங்க. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணம். அது மட்டுமா, பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க.
அந்த புகாரை. குற்றம் யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இதை எதிர்த்தது அதிமுக பிரமுகர் வார் நாகராஜன். பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார். அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு. பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாமல் ஏதோ 3 பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க. ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் தான் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறது கேட்டுதான் அதுக்கு விளக்கு கேட்போம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அவங்க விளக்க சொல்லட்டு நான் பேச பிடிச்சிடுறேன். உட்காருங்க விளக்க சொல்றோம். நீங்க சிஎம், நீங்க உட்காருங்க. சிஎம் பதில் சொல்லி முடிக்கட்டு. நான் உட்காருங்க, உட்காருங்க, நீ உட்காருங்க. சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் இப்போ பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. இப்போ பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டார் பாதியில். இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால் கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் 12 நாட்கள் ஆச்சு. ஆனால் சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டது. இது தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக, அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க. இதே போல இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் பொதுவெளியில் பேசியிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல. அரசு மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும். உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முழு வீச்சில் நடத்தப்பட்டு இருக்கு. வேறு யாராலும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம். மீண்டும் ஒரு முறை இந்த அவைக்கு தெரிவிச்சுக்கிறேன், திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி. கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமை தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவரை புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி. எனவே மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர இந்த அரசு, எனவே இந்த அரசு மேல அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் எடுபடாது. இறுதியா நான் உங்ககிட்ட பணியோடு கேட்கறது, திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்தாக நினைச்சுக்கிட்டு உயர்கல்வி கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துடாதீங்க என்பதுதான், இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதோடு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் பேசும்போது சட்டத்தை வளைக்காதீர். அண்ணா நகரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி இங்கே சில உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கும் ஒரு விளக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு வேல்முருகன் அவர்களும் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிய, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லியிருந்தாங்க. நடத்துகிறோம். மாண்புமிகு பேரவைத் உட்கார்ந்து பேசுங்க. நீங்க முதல்வர் சொல்லிட்டாங்க, உட்காருங்க. அண்ணா நகர் வழக்கு பிளீஸ் உட்காருங்க. வேல்முருகன் 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 சொல்றோம். இல்லை, அதில் வேல்முருகன் பேரையை இணைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் விதி 55 கொடுத்திருக்காங்க, அவங்க பேரையும் நான் சொல்லிடுறேன். அண்ணா நகர் வழக்கை பொறுத்த வரைக்கும் 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்பாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிறார் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி தங்களை தவறாக நடத்தினதாகவும் குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யலனும் சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மாண்புமை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை செய்த முறையீட்டில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க. உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்போ இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், திமுக உறுப்பினர் இல்லை, திமுகவுடைய ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கலை. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன், அல்லது இந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரங்க இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி, அதுதான் உண்மை. எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல, உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம். என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி, பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆகையால் எதிர்க்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, குற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து வருகின்ற அரசை குறை சொல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மன்ற உறுப்பினர்கள் திரு G.K. மணி, திரு பிரின்ஸ், திரு சிந்தனை செல்வன், திரு வேல்முருகன், திரு விஜயபாஸ்கர் ஆகியோர் அண்மையில் சீனாவில் பரவி வருவதாக சொல்லப்படுகிற HMPV என்கின்ற வைரஸ் குறித்து இங்கே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த HMPV என்பது இன்றைக்கு சீனாவில் பரவி இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் ஆகும். குறிப்பாக 2001ஆம் ஆண்டிலேயே இந்த வைரஸ் தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸை பொறுத்தவரை குளிர்காலம் மற்றும் இளவேனில் காலங்களில் இந்த நோய் பரவக்கூடும் என்பது ஏற்கனவே அனைவரும் அறிந்திருக்கிற ஒன்று. இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்பது சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் சுவாச பாதிப்புகள் என்பதும் இப்போது நம்முடைய மன்ற உறுப்பினர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து ஊடகங்களிலும் இந்த செய்தி பரவி வருகிறது. சுவாச நோய் பாதிப்புக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்பது 3 முதல் 6 நாட்கள் வரை இந்த பாதிப்பு என்பது இருந்து வருகிறது.
மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னதைப் போல இது பெரிய அளவில் ஏற்கனவே இணை நோய்கள் பல்வேறு நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த வைரஸ் பாதிக்குமேனால் அது ஓரளவுக்கு தீவிரத்தன்மை அடைந்து நுரையீரல் பாதிக்கக்கூடிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவில் இதனால் பதட்டப்பட வேண்டிய அந்த அவசியம் என்பது இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு கடந்த 2024 714 பேர்களுக்கு இது சம்பந்தமான பரிசோதனைகள் செய்ததில் பலருக்கு நோய் பாதிப்புகள் இருந்தது என்பது கடந்த ஆண்டே கூட கண்டறியப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சென்னையில் ஒன்றுமாக சேலத்தில் ஒன்றுமாக கூட இந்த நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவர்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள். சுவாச நோய் தொற்றுகள் தானாகவே குணமடையும் என்கின்ற வகையில்தான் மருத்துவ வல்லுநர்கள் இதற்கான எந்த சிறப்பு சிகிச்சைகளும் தேவையில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த வைரஸை பொறுத்தவரை எதிர்ப்பு மருந்துகள் ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் மற்றும் இதற்கான தடுப்பூசிகள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பெருமதிப்புக்குரிய சிந்தனை செல்வன் பேசும்போது சொன்னதை போல இந்த வைரஸ் பாதிப்புகள் குறித்து WHO அல்லது இந்திய சுகாதாரத்துறையின் அமைச்சகமோ ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டிருக்கிறார்கள். WHO பொறுத்தவரை 2019 கொரோனா பாதிப்புகள் தொடங்கியவுடனே அந்த கொரோனா என்பது தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்களை பெற்று கொரோனா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் என்று பல்வேறு விதமான உருமாற்றங்களை அந்த வைரஸ் பெற்றது. அந்த எல்லா வைரஸ்களும் மிகப்பெரிய அளவில் வீரியத்தன்மையுடன் கூடிய வைரஸ்களாகவே இருந்தது. திரு விஜயபாஸ்கர் இங்கே சொன்னார், நேற்றைக்கு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வைரஸ்களோடு இனிமேல் வாழ வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது நான் சொன்ன கருத்து அல்ல. WHO தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னார், நான் சொன்ன இந்த வைரஸ்கள் எல்லாம் வந்தபோது இனிமேல் உலகம் முழுவதும் இது போன்ற வைரஸ்களின் வருகை என்பது தவிர்க்க முடியாது, அந்த வைரஸ்களோடு நாம் வாழ்ந்தே தீர வேண்டும் என்பதும் தவிர்க்க முடியாதது என்று WHO தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் சொன்னது. எனவே அந்த வகையில் இந்த வைரஸை பொறுத்தவரை ஒரு வீரியத்தன்மை உள்ள வைரஸ் அல்ல. இதற்கென்று பிரத்யேக மருந்துகளும் இல்லை, பிரத்யேக சிகிச்சையும் இல்லை. இதற்கான ஒரே ஒரு அறிவுறுத்தல், ஒரு 3 முதல் 5 நாட்கள் 6 நாட்கள் சும்மா இருந்தாலே போய்விடும் என்பதுதான். இதிலே அதாவது இதற்காக போய் நாம் எல்லா இடத்திலும் போய் ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய, பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அந்த அவசியமும் கூட இல்லை. இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பரிசோதனைக்கு செல்லுகிற போது நிச்சயம் HMPV கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, தானாகவே போய்விடும். எனவே இது பெரிய அளவில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இது குறித்து பதட்டம் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இதற்கான தனியாக பிரத்யேக படுக்கைகளோ இதெல்லாம் கூட தேவையில்லை. சிந்தனை செல்வன் கேட்டால் WHO ஏதாவது அவசர நிலை பிரகடனத்தை செய்திருக்கிறார்களா என்று. 2019 கொரோனா வந்தபோது WHO ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒன்றை டிக்ளேர் செய்தார்கள். 2023 மே மாதம் 5ஆம் தேதி அதே WHO அதை விலக்கி கொண்டார்கள். அதற்கு பிறகு குரங்கு அம்மை வருகிற போது, நம்முடைய மங்கி ஃபாக்ஸ் வருகிற போது ஒரு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. அப்போதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும், சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருவதை கண்காணிக்கிற அந்த பொறுப்பு WHO மற்றும் இந்திய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அதை செய்யப்பட்டது. தமிழ்நாடை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இது மாதிரியான எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த மருத்துவ அவசர நிலைகள் வந்தாலும் அதை உடனடியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை கண்காணிக்க அறிவுறுத்துவதும் அதை உடனடியாக போக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க செய்வதுமான அந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இது பெரிய அளவில் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. WHO இதுவரை எந்த விதமான அறிவுறுத்தலையும் சொல்லவில்லை. இந்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் ஒன்றிய அரசாங்கத்தின் சுகாதாரத்துறையின் செயலாளர் காணொலி வாயிலாக அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த சுகாதாரத்துறை செயலாளர்களோடு காணொலி வாயிலாக கலந்து பேசி அவரும் இதையே சொல்லியிருக்கிறார். இது குறித்து பதட்டப்பட வேண்டாம், எந்த விதமான அறிவுறுத்தல்களையோ மக்களுக்கு விடுக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார். என்றாலும் கூட பொது சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல் என்பது இனிமேல் இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள், குறிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அந்த பாதிப்புகள் உள்ளவர்கள்
பொது இடங்களுக்கு போகும்போது முகக்கவசம் அணிந்து செல்வது என்பது அவசியம். அதேபோல் கைகளை கழுவிக்கொள்வது, சானிடைஸ் செய்து கொள்வது என்பது இந்த நோய் பாதிப்புகள் இருப்பவர்கள் செய்து கொள்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது போதும் என்று நான் நினைக்கிறேன். இதனால் நாம் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. தொடர்ந்து வரும் வைரஸ்களைப் போலவே இதுவும் ஒன்றுதான், சாதாரண ஒன்றுதான். இதில் எந்த விதமான வீரியத்தன்மையும் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிற மன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது, அதாவது கூட்டம் அதிகமாக இருக்கிற இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று பொது சுகாதாரத்துறை ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மேலூர் அரிட்டாபட்டி பகுதியில் ஒன்றிய அரசின் சார்பில் ஒன்றிய அரசு இன்றைக்கு அமைப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கவலைகளையும் இங்கே தெரிவித்து அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே ஒன்றை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை மேலூர் அருகே அரிட்டாபட்டி பகுதியிலே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அமைப்பதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் அந்த சுரங்கத்தை எந்த ஒரு காலகட்டத்திலும் நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மாத்திரமல்ல, அமைக்க மாட்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வரையில் அங்கே அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வர விடமாட்டோம் என்று நெஞ்சுரத்தோடு இந்த அவையிலே அறிவித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அறிவித்ததோடு மாத்திரமல்லாமல் இங்கே உறுப்பினர்களெல்லாம் சுட்டிக்காட்டியதைப் போல அனைவருடைய ஒத்துழைப்போடு ஏக மனதாக இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் அதற்காக இந்த பிரச்சனையினுடைய நதி மூலம் என்ன, இந்த பிரச்சனையினுடைய ரிஷி மூலம் என்ன, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார், இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் யார் என்று நீங்கள் திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால், இங்கே அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் வேகமாக பேசினார்கள். அவரே மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தவர். இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் மூல காரணம் தெரியுமா? பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்றைக்கு மாநிலங்கள் அவையிலேயே அவர் அந்த மாநிலங்கள் அவையில் இந்த பிரச்சனை வருகிற போது அவர் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாமே இருங்க நான் வரேங்க சார். ஏன் இல்லை நான் வர்றேன். நான் சார் ஐ am not yielding. I am just coming to the point. Please listen to me. ப்ளீஸ் உட்காருங்க. நான் சொல்றது கேளுங்க, தெளிவாக கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாநில அரசாங்கம் தான் இத்தகைய சில குறிப்பிட்ட கனிம வளங்களை ஏலம் விடலாம் என்கின்ற முறையை மாற்றி இவற்றையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே அடைத்து அதை ஏலம் விடக்கூடிய அந்த முறையை மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கே கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து நீங்கள் ஆதரித்து உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினரை ஆதரித்த அந்த காரணம்தான் இந்த அந்த முதல் காரணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு இருக்கு சார், நான் முடிக்கிறேங்க. இல்ல நீங்க நான் முடிக்கிறேன். நான் ஐ அம் நாட் ஈல்டிங். சொன்னார்ல தமிழ்நாடு அரசு பதில் சொல்லவே இல்ல நான் இத கூட இல்லங்க. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி மாண்புமிகு துணைத் தலைவர் உறுப்பினர் தலைவாய் சுந்தரம் நீங்க எளிமையாக தமிழ்நாடு அரசை பற்றி பதில் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது நான் அதற்கு என்னுடைய பதிலை சொல்ல வேண்டும். இந்த காரணம் எங்கே இருந்து துவங்கி இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். எனவே நீங்கள் அப்போது ஆதரித்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்று அதை கொண்டு வந்து இதை ஏலம் விடுவதற்கு அவர்கள் முயற்சித்த போது அப்போதே அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை எதிர்த்த அரசு
தமிழ்நாடு அரசு கனிம வளத்துறை அன்றைக்கே அதை எதிர்த்திருக்கிறது. அதற்கு பின்னாலும் கூட அவர்கள் ஏலத்தை விட்டு ஏல நடைமுறைகளை அவர்கள் ஆரம்பித்து எதிர்ப்பை மீறி அவர்கள் ஆரம்பித்து ஏலதாரர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க்ஸ் என்கின்ற அந்த கம்பெனிக்கு ஏலம் கொடுக்கிற போதும் அந்த ஏலத்தை அவர்கள் கொடுத்த போதும் அதை எதிர்த்த அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா வகையிலும் எல்லா முறைகளிலும் அதை நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம் என்பதில் எந்த விதத்திலும் ஒரு மாற்று கருத்தை உங்களால் சொல்ல முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் ஒருமுகமாக தீர்மானம் கொண்டு வந்து நாம் எல்லாம் நிறைவேற்றியதற்கு பிறகும் கூட இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் அரசியல் ஆதாயம் செய்வதற்காக இன்றைக்கு நீங்கள் அதில் குளிர்காய நினைக்கிறீர்கள் என்பதை நான் திட்டவட்டமாக உங்களிடத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம் இல்ல பதில் முடியட்டு நீங்க ஓயா உட்காருங்க. நீங்க அமைச்சர் பேசிட்டே இருக்க, நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, நீங்கள் தீர்மானத்தை ஆதரிச்சது உண்மைதான், அதற்காக நன்றி சொல்லுகிறோம், அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது நீங்கள் இதே பிரச்சனையை இப்போ உங்கள் உறுப்பினருங்க பேசுகிற போது இந்த பிரச்சனையில் ஆட்சிக்கு மக்களிடத்தில் மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையில் உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்து விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன், நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு ப்ளீஸ். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் உட்காருங்க. சார்பில் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், ஆதரிக்கல. ஆனா உங்கள் உறுப்பினர் உங்களுடைய அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஆதரித்து பேசியிருக்கிறார். அதற்கு உண்டா இல்லையா அதற்கு பேர் சொல்லுங்க. உறுதியாக இந்த திட்டத்தை ஆதரிப்போம் என்கின்ற வகையில் நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள் மாநிலங்களவையில், அதை உங்களால் மறுக்க முடியாது. ஆனால் நீங்க உங்களுடைய தொடர்ச்சியா அமைச்சர் பதில் சொல்லி முடியட்டு, நான் தாரேன். பதில் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தானே உட்கார்ந்து. பிறகு ஒன்றிய அரசு தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த ஏல முறையை கொண்டு வருவோம். மாநில அரசுக்கு அதுக்கு பங்கு அல்ல. ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், அரிய வகை கனிம வளங்கள், இது இனிமேல் எங்களுடைய பாத்தியதை நாங்கள் தான் கொண்டு வருவோம் என்று மாநில உரிமைகளையும் மீறி மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்ட போது அதை நீங்கள் ஆதரித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு டங்ஸ்டனாக இங்கே வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஐ அம் கமிங் டு தி பாயிண்ட் அகைன். ஆனால் நாம் இங்கே தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் ஒன்றிய அரசு என்ன சொன்னது? நாங்கள் இதை ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? போராட்டம் நடத்தக்கூடிய நண்பர்கள், நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் ஒரு வார்த்தை அறிக்கையில் சொல்லி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு மரியாதைக்குரிய நம்முடைய மாண்பு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் அவையிலே சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு அரசை பற்றி இங்கே குறை சொல்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது யாருடைய கூட்டணிக்கு பின்னாலே இருந்து கொண்டு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த வார்த்தையை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் ஒன்றிய அரசை நீங்கள் சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அங்கே போராட்டம் நடத்துகிற போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கே எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடாத அளவிலே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இங்கே கூட உறுப்பினர்கள் சொன்னார்கள் எந்த அளவிற்கு வேல்முருகன் அவர்கள் சொன்னார் இருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்பு அங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து விட்டு ஏதோ தமிழ்நாடு அரசு இதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை என்று நீங்கள் அறிக்கை விடுகிறீர்கள் என்று சொன்னால் இங்கேதான் இருக்கிறது உங்களுடைய உண்மையான சொரூபம். நான் மீண்டும் இந்த அவையிலே திட்டவட்டமாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இந்த அவையின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, நான் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக அரசின் சார்பை சொல்வேன். தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமாட்டோம். இன்னும் ஒருபடி மேலே போல் சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு பிடி மண்ணை கூட அங்கே இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து, இங்கே எல்லாம் முகக்கவசம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த முகக்கவசம் எதற்காக போட்டுக் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னால், நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த முகக்கவசத்தை உங்கள் முகங்களில் அணிந்து கொண்டு வந்திருக்கேன் என்பதை சொல்லி நான் அமைகிறேன். நன்றி. பேரவையின் கவனத்திற்கு உட்கார்க்க போதும், நிறைய போதும், நீங்க கலந்துட்டே. ஆளுநர் வருகிற போது நீங்கள் கடைபிடித்த முறையை நாங்கள் இன்றைக்கு கையாளவில்லை. பதாகைகளை நாங்கள் எடுத்து வரவில்லை. வேறு சபை கூட்டம் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதற்கே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பதாகையோடு வந்ததற்கு நீங்கள் தவறு செய்திருக்கிறீங்க. அதுதான் அது சுட்டி காட்டுகிறார். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வாபஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கவர்னர் உரை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடக்கிற போது நீங்கள் பதாகையோடு வந்து தவறு, சபை நடக்கிற போது சபைக்கு பதாகையோடு தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. உரிமைக்குள்ள அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது, பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை. அவர் ஆளுநர் உரை பேசி முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க. என்னங்க, நான் பதிலே சொல்லக்கூடாதா? பேரவை தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தா ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கிறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். இல்ல மாண்புமிகு தலைவர் அவர்கள் சொன்னது போல, பொதுவா ஆளுநர் உரையில யார் குறுக்கிட்டாலும், எந்த மாதிரி குறுக்கிட்டாலும் அல்லது ஒரு மாதிரியான சவுண்டுகளை கிளப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை மாண்புமிகு முன்னாள் அவையினுடைய அவையர் இங்கு தனபால் அவர் அமர்ந்திருக்கிறார்கள், அவரே சொல்லட்டும். நான் சொல்றேன், நீ பெருந்தன்மையாக விட்டு விட்டார், அதற்கு நன்றி சொல்லி அடுத்த கூட்டத்தை பேசுங்க. இங்கே நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என்று எக்ஸாலத்திலே பதிவிட்டிருப்பதற்கு காரணம், நம்முடைய தூர்தர்ஷன் அவர்களோடு அழைத்து வந்து அதை எடுப்பதற்கு மறுக்கப்பட்டது. 2 நிமிடம் அல்லது 3 நிமிடங்கள் தான் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு இருந்தார்கள். அதன் பின் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை எல்லாம் நாம் நேரடி ஒளிபரப்பிலே என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டோம். இதுவரை இருந்த டிடிக்கு பதிலாக இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய டிஐ அண்ட் பிஆர் நிறுவனம் முழுமையாக இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆங்காங்கே புதிதாக இவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த ஒளிபரப்பை செய்கின்ற காரணத்தினால் சில நேரங்களில் சில நிறை குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த அரசு முதலாக கேள்வி பதில் ஆரம்பித்து முதலமைச்சர் பதிலில் இருந்து மற்ற அமைச்சர்கள் பதில் வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் வரை இப்போது நேரடி ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக முதலமைச்சர் முழுமையாக நேரடி ஒளிபரப்பு பண்ண வேண்டும் தான் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒன்றை மட்டும் ஆளுநருடைய பதிவுக்கு நான் விடையாக சொல்கின்றேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடிஐ அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம் தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. இல்லை என்றால் டிடி அந்த பொதிகை தொலைக்காட்சி இங்கு உள்ளே இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும். அது நடக்க முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது.
நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176 படி அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர் இது தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அதாவது ஆளுநர் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை நடக்க வேண்டுமே தவிர கோரிக்கை வைத்து எங்களுக்கு இது தாருங்கள் என்று கேட்பது முறை அல்ல. கோரிக்கை வைப்பது சாதாரண மக்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும் கோரிக்கை வைக்கலாம். நம்முடைய மாண்புமிகு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கோரிக்கை வைக்கலாம். ஒரு சட்டம் சார்ந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த பேரவை விதிப்படி நடப்பதில் இவ்வாறு செயல்படக்கூடாது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி நம்முடைய 6/1/2025 நாளன்று பேரவையில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு பணிக்கப்பட்டுள்ள கடமையை ஆற்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் பேரவை விதிகளுக்கு மாறாக பதாதைகளை தாங்கி ஆளுநரை உரையாற்ற விடாமல் இடைமறித்தும் கூச்சலிட்டும் திட்டமிட்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். பேரவை விதி 17 கீழ் ஆளுநர் உரைக்கு முன்னர் இடையூறு செய்யக்கூடாது என இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஆனால் விதிகளின்படியும் மரபுகளின்படியும் அன்றி நடந்தவற்றை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 2023 அன்று ஜனவரி திங்கள் 9ஆம் நாள் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையாற்ற முன்னிலையில் ஜனநாயக முறைப்படி மரபையொட்டி எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட முறையை சுட்டிக்காட்டி அது தவிர்க்கப்பட வேண்டும், அவர் உரையாற்ற வருகையில் இடையூறு செய்யக்கூடாது என தீர்ப்பளித்திருந்தேன். கடந்த 6ஆம் தேதியும் ஆளுநர் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றே தெரிவித்திருந்தேன். இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவை உரிமை மீறிய செயல் என்றும் என்னிடத்திலே காலையில் இருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள். அன்றைக்கு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைக்க வேண்டும் என்றே விதிகளுக்கு மாறாக மரபுகளை பின்பற்றாமல் குழப்பம் விளைவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருக்குமே ஒருமித்த கருத்து உள்ளதாலும் வருங்காலங்களில் இந்த நிகழ்வு என்பது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே 6/1/2025 அன்று பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்வினை மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இது அவை உரிமை மீறிய செயலாக இருப்பதால் இது குறித்து விசாரித்து ஆய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழுவிற்கு அனுப்பி வைக்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 9(1) கீழ் கீழ்காண உறுப்பினர்கள் இப்பேரவையின் 7வது கூட்டத்தொடருக்கான மாற்று தலைவர்களாக பேனல் ஆஃப் சேர்மன் நியமிக்கிறேன். திரு க அன்பழகன், திரு நா ராமகிருஷ்ணன், திரு SR ராஜா, திரு தா உதயசூரியன், திரு துரை சந்திரசேகரன், திரு செஞ்சி கே மஸ்தான். குழுவின் அறிக்கைகள் அளித்தல், பேரவை முன் வைக்கப்பட்டுள்ள ஏடுகள், குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன், பேரவை முன் வைக்கப்பட்டுள்ள ஏடுகள் குழு தலைவர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2024-25 ஆண்டிற்கான பேரவை முன் வைக்கப்பட்ட ஏடுகள் குழுவின் 10வது அறிக்கையினை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கின்றேன். அரசினர் சட்ட முன்வடிவு திரும்ப பெறுதல் 2022 ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 26/2022 மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 28/4/2022 நாளன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2022 ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 26/2022 திரும்ப பெற அனுமதி வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை திரும்ப பெறுகிறேன். சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டது. அரசினர் சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறுவர் சீர்திருத்த பள்ளி நீக்கரவு சட்ட முன்வடிவு. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறுவர் சீர்திருத்த பள்ளி நீக்கரவு சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். அதை நான் குறுக்கிட விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது.